தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/1/2026 வியாழக்கிழமை. பூரம் நட்சத்திரம் இன்றைக்கு மாலை 4:34 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விதியை மாற்றுகின்ற திதியின் வழிபாடு. திதின்னு இருக்கு, நம்ம பேர் அந்த திதியை பார்க்கறது இல்லை. வாழ்பவனுக்கு நட்சத்திரம், பிறகுதான் திதி பார்ப்பார்கள். ஆனால் திதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வளர்பிறையிலையும் சில பேர் பிறப்பாங்க, சில பேர் தேய்பிரையிலையும் பிறப்பாங்க. வளர்பிறைங்கிறது என்ன அப்படின்னா, பௌர்ணமியிலேருந்து பின்னாடி வர்றது தேய்பிரை, அமாவாசையிலேருந்து பின்னாடி வர்றது வளர்பிறை. அதுக்கு சுக்லபட்சம்ங்கிறது. வளர்பிறை சுக்லபட்சம். இது கிருஷ்ணபட்சம், கிருஷ்ணன் மாதிரி கருப்பாக இருக்கிறதுனாலன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பௌர்ணமியிலிருந்து தேய்பிரை ஆரம்பமாயிரும், அமாவாசையிலிருந்து வளர்பிறை ஆரம்பமாயிரும். இந்த திதிகளில் பிரதமை திதி இருக்கு, துதியை திதி இருக்கு, திருதியின்னு இருக்கு, சதுர்த்தி இருக்கு, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமின்னு இருக்கு. இதுல இந்த நவமிங்கிற திதியும் அஷ்டமிங்கிறதையும் ரொம்ப பேர் எந்த புது முயற்சிக்கும் எடுத்துக்கிறது இல்லை. அதனால இந்த திதிகளுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்துச்சான். எங்க 2 பேரும் மட்டும் ஒதுக்கிட்டு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு புது காரியம் செய்யணும்னா, இன்றைக்கு அஷ்டமி, இன்றைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கு நவமியா இருக்கு, நவமி முடியட்டும், எத்தனை மணிக்கு முடியுதுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தசமி வந்த உடனே நம்ம நம்முடைய புது முயற்சிகளை பண்ணலாம் அப்படிம்பாங்க. இந்த 2 திதியும் ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் ஒரு முறையிட போனுச்சான். இறைவன்கிட்ட போய் முறையிட்டா எப்பவுமே நல்லது நடக்கும். அதுதானே இறை வழிபாடு இன்றைக்கு நம்முடைய இல்லத்தை எல்லாம் செழிப்பாக்குதுன்னு சொல்லி நடைமுறையிலேயே நம்ம பார்க்கலாம். அந்த இறைவன்கிட்ட போய் முறையிட்ட உடனே அவர் சொன்னாராம், அப்படியா, சரி, உங்க 2 திதியவும் மக்கள் ஊரா கொண்டாடுற மாதிரி நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னாராம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தா அடுத்த அவதாரத்துல, அதாவது நவமிங்கிற அவதாரம் இருக்கு, நவமிங்கிற நாள்ல ராமபிரான் அவதரிக்க வச்சார். ராமபிரான் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம். அவர் கடகராசியில பிறந்தவர். கடகராசி, நவமி திதி. ஆகையினாலே தான் ராம நவமின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. உலகம் பூரா கொண்டாடுது ராமனை கும்பிடுற பக்தர்கள். மற்றபடி அனைத்து பேருமே இறை வழிபாட்டில் இருக்கவங்க எல்லாம் நவமி திதியை அந்த தினம் ரொம்ப புனிதமா நினைச்சு கொண்டாடுவாங்க. சரி, அஷ்டமிக்கு கண்ணனை பிறக்க வச்சார். ஆவணி ரோகிணி அஷ்டமி தன்னில் அவதரித்தானடி கண்ணன் ஒரு பாடல். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே கண்ணனை அவதாரம் செய்து வச்ச உடனே கண்ணன் புகழ் பாடினால் நம்முடைய கவலைகள் மறக்கும். கண்ணன் என்னும் பேரை சொல்ல சொல்ல கல்லும் உள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்லன்னு கண்ணதாசன் எழுதினார். முத்தையா என்ற பெயரை கண்ணதாசன் மாத்திக்கின பின்னால மாட்டு வண்டி நுழையாத கிராமத்தில் கூட அவருடைய பாட்டு வண்டி நுழைந்தது. சிறுகூடல்பட்டியிலே பிறந்து சிகாகோ வரை சென்று புகழடைந்தவர். அவர் கண்ணனுக்கு தாசன் என்று வைத்துக்கொண்டு கண்ணதாசன் வச்சுக்கிட்டார். பொதுவாக கண்ணனுக்காகவே ஒரு பாடல் நிறைய எழுதினார். கண்ணனுக்கு அந்தாதி எழுதினார், கண்ணனுக்குன்னு கவசம் எழுதினார். அந்த கண்ணன் கவசம் அற்புதமான கவசம். தாயா இருந்து சாதம் மூட்டு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வரி வரும். அப்படிப்பட்ட அந்த கண்ணனுக்கு ஒரு திருநாள்னு சொல்லி அவர் பிறந்தது அஷ்டமியில பிறக்க வச்சாராம். ஆகையினால இந்த 2 திதியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். ராமநவமின்னு வந்துச்சு, இது கண்ணன் பிறந்தது அஷ்டமி அப்படின்னு வந்ததுனால இந்த மாதிரி திதிகளில் எந்த திதியில நம்ம பிறந்தோம் அப்படின்னா அந்த திதிக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை கும்பிடணும். சில சமயங்கள்ல அதுக்குள்ள தெய்வங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா பொதுவாக அன்னைத்தினம் நம்ம விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று சிவனையும் விஷ்ணுவையும் கும்பிட்டு வரலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விதியை மாற்றுகின்ற வழிபாடு திதிக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. விதிக்கப்பட்டதற்கு பெயர் விதி. விதியினுடைய வலிமையை குறைக்கலாம். இப்படி எல்லாம் சாமி கும்பிடுறோம், பரிகாரம் பண்றோம், கோயிலுக்கு போறோம், பலவிதமான உதவி ஒத்தாசைகள்லாம் செய்கிறோம். இது மூலமா என்ன ஆகும்னா விதியினுடைய வலிமை குறையும். இப்ப ரொம்ப கடுமையான வெயில் இருக்கு, அப்ப அந்த வெயிலை நம்ம குறைக்கவே முடியாது. சூரியனுடைய கதிர்கள் பாயிற போது அதை தடுக்கணும்னா நம்மளால முடியாது. 1000 கைகள் தடுத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிறாரு கண்ணதாசன். அதனால அதை மறைக்கணும் அப்படின்னா நமக்கு மட்டுமே கொஞ்சம் நல்லது நடக்கணும் அப்படின்னா குடையை பிடிச்சுக்கிறோம். அந்த குடை மூலமாக அந்த கதிரில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்திலேருந்து நம்ம விடுபடுறோம். சரி, ரொம்ப வெப்பமா இருக்கு, ஒரு குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள போய் நம்ம உட்காந்துக்கிறோம். அப்படி அதனுடைய கடுமையை குறைக்கலாமே தவிர முழுமையாக நம்ம குறைக்க முடியாது. அப்படி கடுமையை குறைப்பதற்கு எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும்? வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கணும்னா பௌர்ணமின்னு ஒரு திதி, அன்றைக்கு எதை கும்பிடணும். அமாவாசைனா என்ன, எதை கும்பிடணும். அதுக்கு பிறகு பிரதமை திதின்னு இருக்கு. ரொம்ப பேர் இன்றைக்கு பாட்டுவோம் பிரதமிப்பாங்க. ஆனா பிரதமைக்குனே ஒரு தெய்வம் இருக்கு. அதை கும்பிட்டு அன்றைக்கு விரதம் இருந்தா நீங்க பிறந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். அந்த ஜாதகம்ங்கிறது ஒரு புனிதமான கலை. அதுல என்ன திதியில் பிறந்திருக்கிறீர்கள், நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். இந்த திதியவும் பார்த்து திதிக்கேற்ற வழிபாடுகளையும் மேற்கொண்டால்
உங்களுடைய விதி மாறும். அந்த அடிப்படையிலே என்ன வழிபாடு வைத்துக் கொள்வது, எந்த திதிக்கு எந்த தெய்வம் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்றைக்கு வியாழக்கிழமை. குரு 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பதனாலே குரு மங்கள யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் மங்கள யோகம் என்றாலே மங்கள நிகழ்ச்சி மனையிலே நடக்க வேண்டும். சரி, உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ திருமணம் முடியவில்லை என்றால், நீண்ட நாட்களாக வரன்கள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து வராமல் இருந்தாலும் வந்து திரும்பினாலும் இன்றைக்கு முடிவெடுவதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படும். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அந்த சுக்கிரனையும் குரு பகவான் பார்க்கின்றார். 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பார்ப்பதனாலே அற்புதமான பலன் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எனவே அதிகாலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கும், பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும், குடும்ப முன்னேற்றம் கூடும். இந்த நாள் நல்ல நாள். குருவை கும்பிடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். உங்கள் ராசிநாதனை குரு பார்க்கின்றார். சுக்கிரனும் குருவும் பார்க்கலாமா என்றால் பார்க்கலாம். இரண்டும் பார்க்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமலேயே சில காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். எதிர்பாராத விதத்திலே உதவிகள் கிடைத்து மகிழப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, தயவு தாட்சிணியத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் நீங்கள். எனவே பிறருக்கு கொடுத்து வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு கைகூடும். அதே நேரத்தில் தொழிலே நல்ல மாற்றங்கள் வரலாம். தொழில் மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சனியின் பலம் நன்றாக இருப்பதனால் தொழில் இன்றைக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் குரு. தொழில் வளம் சிறப்பாக இருக்க வேண்டும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். பொதுநலத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதிலே புகழும் கிடைக்கும், புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதனை குரு பரிவர்த்தனை யோகத்தால் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இடமாற்றம், அதாவது குரு வீட்டிலே புதனும் புதன் வீட்டிலே குருவும் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள், யோகமான பலன்கள் நடக்க வேண்டும். எனவே இன்றைக்கு தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு. கட்டளைக்கு அடிபணிய அனைவரும் காத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆனால் அஷ்டமத்திலே ராகுவும் இருக்கின்றார். 6க்கு அதிபதி குரு 12இல் மறைவதனாலே விபரீத ராஜயோகம், அதாவது 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12இல் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையிலே குரு மறைந்திருப்பது மட்டுமல்ல, வக்கரமாகவும் இருப்பதனாலே இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். விட்டு போன வரன்கள் மீண்டும் வரலாம். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறலாம். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று படிக்க வேண்டும் என்றாலோ எந்த முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் அனுகூலம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு தொல்லைகள் உண்டு. கைவலி, கால்வலி, மூட்டுவலி என்று வரலாம். எனவே அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராக அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரனோடு கேது, விரையாதிபதி சந்திரன் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் அலைமோதும். மனக்கவலைகள் கூடுதலாக இருக்கும். தாய் வழியில் உள்ள பிரச்சனைகளும் கொஞ்சம் அதாவது பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் வரலாம். மனக்கவலைகள் அதிகரிக்கும். இந்த நாளிலே கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். எதிலும் பரபரப்பாக காணப்படும் நீங்கள் இன்றைக்கு அமைதியும் நிதானமும் கடைபிடித்தால் தான் நல்ல காரியங்கள் இல்லத்திலும் நடைபெறும். உள்ளதும் மகிழ்ச்சியாக இருக்கும். 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பொதுவாக லாபஸ்தானம் பலமடைந்திருக்கின்றது. எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலை இல்லை என்றாலும் நட்பாலும் உறவினர்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சந்திரன். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால் லாபம் அனைத்தும் விரயமாகும் என்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் வந்தவுடனே செலவாகிவிடும். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஏதேனும் நீங்கள் திட்டங்கள் தீட்டியிருந்தால் அவைகள் வெற்றி பெறலாம். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியம் இன்று நடைபெறலாம். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்காக போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். இந்த நாள் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கடலிலே மிதக்கப் போகின்றீர்கள். நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்கின்ற பொழுது குரு பார்க்க கோடியன்மை என்பதற்கு ஏற்ப அன்பு நண்பர்களின் ஆதரவும் இருக்கும். தொழில் வியாபாரத்திலே
கணிசமான தொகை கைகளிலே புரளும், போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். கேது உங்கள் ராசியை பார்ப்பதனாலே ஒரு சில சமயங்களில் வாங்கல் கொடுக்கலில் சிக்கல்கள் ஏற்படலாம். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் உங்கள் மீது வீண் பழிகள் வரலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு, சனி. எனவே பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் கிடைக்கும். இருந்தாலும் 5லே சனி இருப்பதனாலே பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. அயல்நாட்டில் இருந்தாலோ அயலூரில் இருந்தாலோ உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. 3ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றன. எனவே சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைந்து உங்களுக்கு உறுதுணையாக விளங்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொருளுறவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும். காரணம், தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானத்திலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம். இத்தனை யோகங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வாகலும் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு குருவாரம் என்பதனாலே குருவை வணங்குவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு கிரக யோகம். 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறார்கள். 9க்கு அதிபதி சூரியன், 10க்கு அதிபதி புதன். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பார்கள். எனவே பொது வாழ்விலே நீங்கள் ஈடுபட்டிருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தலைமை பதவிகள் கூட தானாக தேடி வரலாம். எடுத்த முயற்சிகளில் எல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். பெற்றோர் வழியிலும் உற்றார் உறவினர் வழியிலும் உங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. அரசு வழியில் ஏதேனும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் சலுகைகள் இன்றைக்கு கிடைக்கலாம். அது மாதிரி ஒரு அற்புதமான இந்த நாள் போல எந்த நாளும் உங்களுக்கு அமையவில்லையே என்று நீங்கள் நினைக்கும் அளவுக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். பொருள் வரவிலே உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு எதையேனும் பேசிவிட்டு பின்னால் வருத்தப்படுவீர்கள். உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். யாரிடமும் எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக உத்தியோகத்திலே பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி ராகுவோடு இருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே நல்ல விதத்திலே இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பொதுநல ஈடுபாடில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. காரணம், குருவினுடைய பார்வை. தன லாபாதிபதியான குரு உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது தனலாபத்திற்கு தடை என்பதே இருக்காது. எனவே உங்களுக்கு வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கூட கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு. அர்த்தாஷ்டம குரு என்றாலே அஷ்டமத்தில் பாதிப்பங்கு வலிமை. ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகரித்தவர்களாக இருந்தால் கூட இன்றைக்கு மனக்கவலைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதிலும் 6ல் கேது. உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் உடன் பணிபுரிவர்களாலும் வரலாம். மேல் அதிகாரிகளாலும் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அதற்கு வழி என்ன? உங்களுடைய ராசிநாதன் குரு. இன்றைக்கு குருவாரம். அருகிலுக்கும் சிவாலயம் சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.